ஸ்னேகா மேடம் வந்து அவரை பெல்ட்டில் அடித்து கூட்டிகிட்டு போகணும், டைலாக்கு கச்சா முச்சான்னு போகும். இவர் அதை பேசவே இல்லை. இவர் மாட்டும் ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. டைரக்டர் இங்கேருந்து ஃபோனில் கத்துறாரு, சார் டைலாக் பேசுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவர் அப்படி நடந்துக்கிட்டு சீன் ஷூட் ஆகிட்டே இருக்கு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறார், వదిలేయ్యా అక్కడ రాజేంద్ర గారు ఉన్నారు కదా, వాడు చూసుకున్నారు, టేక్ చేసి அப்படின்ட்டு போயிட்டார். அதே டைரக்டர் சார் வந்து எனக்கு போட்டு காமிச்சார், சார் உங்கள் பேரில் அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் ஷூட்டிங் நடக்கும்போதே நீ என்ன டைலாக் மிஸ் பண்ணாலும் கவலைப்படாத, அங்கே ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சார்ன்னு. நான் அதை பார்த்தபோது அழுதுட்டேன். ஓகே. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ என் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அந்த அளவுக்கு ஒரு அன்பு காட்டி அரவணைச்சி ஒரு அப்பா மாதிரி கூட்டிகிட்டு போன ஆர்டிஸ்ட் வேறு யாராவது இருப்பாங்களான்னு என் அனுபவத்தில் தெரில. அது அவர் தான் மகான், தெய்வம். எனக்கு ஆக்சுவலாக அவர் இறந்துட்டாருன்னும் போது என்னால் அன்றைக்கி தாங்க முடியல. கடைசியாக ஒரு படத்துக்கு நீ பேசு, அவர்கிட்ட நல்ல துட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போன மனுஷன். அப்புறம் அவர் இடையில ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், அவர் கொஞ்சம் காலெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கிற மாதிரி. அதுவே என்னால் பார்க்க முடியல. ஸோ ஒரு நல்ல மனிதர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன்.